நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பேர் வந்து தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதத்துக்கு நான் வந்து 1.5 டம்ளர், இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இங்கே பாருங்கள், ஜாதிபத்திரி பூவை பிச்சு அதிலிருந்து பாதி மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். கல்பாசின்னு சொல்லுவாங்க இதை. அந்த கல்பாசி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக தான் 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி கொதிக்கும் போது 2-3 மிளகாயை அதை ஸ்லிட் பண்ணி, கீனின்னு சொல்லுவாங்க, கீனி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை 2-3 உடச்சி கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க பொருள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகா, சோம்பு, ஏலக்காய், பூண்டு இதை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மற்ற பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசியை அப்படியே முழுசாக உள்ளே போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த எடுத்து வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகா, ஏலக்காவை அரைச்சி இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வெங்காயம் இருந்தது இல்லைங்களா, அது நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையானது 3/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ்க்கு முழு தேங்காய் போடுறதா இருந்தால் கூட போடலாம். நம்ம ஃப்ளேவருக்காக தான் அந்த தேங்காய் பால் ஊற்றுறோம். அதனால நான் பாதி அளவு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருந்த ரைஸை நான் வந்து பழைய அரிசி நல்லதாக ஹோல்சேல் கடையில் வந்து பழைய ரைஸாக நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதனால நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் புது ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ரைஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ரைஸை வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உடனே உடஞ்சிரும். அது புது ரைஸு கொஞ்சம் டைம் எடுக்கும், லைட்டாக இருக்கும். பழைய ரைஸ் ஒரு 1 இயர் ஓல்டு ரைஸாக இருந்தால் கையில் அள்ளி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல பழசாக இருக்கும். அந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸை கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் சிக்கு நாற்று இல்லாத எடுத்துக்கோங்க. அப்படி எண்ணெய் சிக்கு நாற்று இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு ரைஸை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ரைஸை வந்து இந்த மாதிரி தான் கழுவணும். இப்படி எடுத்து கழுவணும். ரைஸ் அப்படி பெரட்டி விட்டு தான் கழுவணும். நல்லா போட்டு தேய்ச்சிங்க, புழுங்கலரிசி நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னா ரைஸ் அப்படியே துண்டாக உடஞ்சி போயிடும். இப்போ ரைஸ் முழுசாகவே இருக்குது. இந்த ஓல்டு ரைஸில் என்ன ப்ளஸ்னால், நம்ம எவ்வளோ தண்ணி வேணால் வச்சுக்கலாம், கிளறும் போது ரைஸ் உடையாமல் இருக்கும். அதனால் ஓல்டு ரைஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த பொருள். நம்ம இப்போ வந்து ரைஸை தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கீ போட்டுட்டு, கீ வந்து முருகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கீயும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நான் ஸ்பைஸ் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸ் எடுத்தாலும் வயிறு புண்ணாகும். 2வது காரம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் வெயிலுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தேங்காய் பால் சாதத்தையே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுவோம். 2 மினிட்ஸில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பட்டை, கிராம்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், வாசனை வந்துருச்சு. நான் வந்து ஆனியனை போட்டுடுறேன். ஆனியன் வந்து லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா இந்த ரைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வெள்ளையாக வரணும். வெள்ளையாக வரத்துக்காக நான் வந்து அதிக அளவு ஆனியனை நான் வதக்க மாட்டேன். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணல, நான் டைரக்ட் தான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருகு விட வேண்டாம். நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கும்போது மேலே வந்து கொஞ்சம் ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும். அதை கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் பால் ஊற்ற போகிறேன். நான் இங்கே வந்து 3/4 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த உப்பை போட்டு போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
அப்புறம் ரைஸை போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது புதினா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புதினாவை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ரைஸை வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் தண்ணி இல்லாமல், இல்லை ஸ்ட்ரெயினரில் கொட்டி கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது நம்ம வந்து இங்கே பாருங்கள், இப்படி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. தண்ணி கூட போயிடுச்சுன்னா ரைஸ் எல்லாம் குழஞ்சி போயிடும். பாருங்க, நான் போட்ட உப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மூடிட்டு இந்த ரைஸ் ஒரு கொதி வரும்போது மூடி போட்டுட்டிங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு சிம் பண்ணிவிடுங்க. 1/2 அன் ஹவரில் ரைஸ் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அங்கங்கே பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வருதா? பாருங்கள், பபுள்ஸ் அங்கங்கே ஆயிலெலாம் விலகி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீ மூடி போட்டுட்டு 1/2 அன் ஹவருக்கு சிம் பண்ணிவிடுங்க. இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸ் நல்லா அப்படியே உதிரா அப்படியே நல்லா பொலன்னு வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரைஸ் ஒன்று கூட உடையல. அப்படியே ரைஸை நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், தட்டில் பாருங்கள் ரைஸ் எப்படியோ உதிராக இருக்குது பாருங்கள்.